ஒரு 8 மாசத்துக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? எந்த காலத்திலும் 2024 மட்டும் இல்ல 2026 பாஜகவோடு எந்த உறவும் கிடையாது, எந்த கூட்டணியும் கிடையாது சொன்னாரா இல்லையா? ஆனா இன்றைக்கு என்ன நிலைமை? அதிமுகவை காப்பாற்ற முடியாம ஒரே ஒரு ரெய்டு தான் நடத்தினாங்க. இன்றைக்கு பாஜகவுடைய காலடியில் விழுந்து கிடக்கின்ற எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் அனைவரும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய குரல் இன்றைக்கு இந்தியா ஒன்றியம் முழுவதும் எதிரொலிக்கின்றது. அதனால்தான் இன்னைக்கு நம்ம முதலமைச்சருடைய பேரை கேட்டா அவங்களுக்கு எல்லாம் பயம் வருது. இன்னும் சொல்லப்போனா பாஜகவை இந்தியாவிலேயே நேருக்கு நேர் நின்று நெஞ்சை நிமிர்த்தி எதிர்க்கின்ற ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று, ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும் என்று பாசிஸ்டுகள் இன்றைக்கு என்னென்னமோ திட்டத்தை கொண்டு வராங்க. நான் அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறிய ஒன்றை மட்டும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். பேரறிஞர் அண்ணா சொன்னது, பதவி என்பது தோளில் கிடக்கின்ற துண்டு, ஆனால் கொள்கை என்பது இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய வேஷ்டி என்று சொன்னார் அண்ணா அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்றைக்கும் பதவிக்காக கொள்கையை விட்டுக் கொடுக்காதவர்கள். 2 வாரங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்தது. அதாவது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுகின்ற மசோதாக்களுக்கு ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் 3 மாதங்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தலைவர் அவர்கள். சுதந்திர தின விழாவில் நம்முடைய கொடியை ஏற்றுவதற்கு உரிமையை எல்லா மாநில முதலமைச்சருக்கும் பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்திய ஒன்றியத்தின் அனைத்து சட்டப்பேரவைகளுக்கும் அதனுடைய உரிமைகளை பெற்று தந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தலைவர் அவர்கள். எனவே மாநில உரிமைகளை, மதச்சார்பின்மையை பாதுகாக்கின்ற நமது பயணம் இன்னும் உறுதியோடு தொடர்கின்றது. நம்மை எல்லாம் வழிநடத்தி செல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் முதுகெலும்புள்ள ஒரு படை வீரனும் நமக்கு இருக்கிறார். அவருடைய தலைமையில இன எதிரிகளையும் துரோகிகளையும் நிச்சயம் நாம் வீழ்த்தி காட்டுவோம். நமது தலைவர் அவர்கள் இட்ட கட்டளைப்படி நிச்சயம் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த சுபவீரர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.